கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தேவ வசனமே சத்தியம். இன்றைய தியான வசனம் யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். தியானம். உங்களில் உள்ள மூப்பனுக்கும் உடன் மூப்பனுக்கும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறதாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று தேவ ஊழியராகிய பேதுரு கூறியிருக்கின்றார். மகிமையின் கிரீடமானது தேவ ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, பிதாவாகிய தேவனின் சித்தத்தை நிறைவேற்றும் யாரும் அதை பெற்றுக் கொள்வார்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று தேவ ஊழியராகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தில் கூறியிருக்கின்றார். அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிறவர்கள் யாவரும், அவர்கள் ஊழியக்காரராக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும், அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அதன் நீதியை தேடுவதற்கும் முதலிடம் கொடுக்கின்றவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் இன்று சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே கல்வி, வேலை, ஆஸ்திகள் என்று அவைகளையே நாடி தேடுகின்றார்கள். சில இடங்களிலே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்து சம்பாதித்த ஆத்துமாக்களை விட சபை கட்டிடங்கள், செயல் திட்டங்கள், இலக்கங்கள் அதிக முக்கியத்துவத்தை பெற்றுவிடுகின்றது. இப்படியாக ஊழியர்களில் சிலரும் விசுவாசிகளில் சிலரும் தேவனுக்கு முன்பாக தங்கள் வாழ்வின் சாட்சியை இழந்து உண்மையற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். சத்தியத்திலே நிலைத்திருக்கின்றவர்கள் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக பேச்சிலும் செய்கையிலும் உண்மை உள்ளவர்களாக காணப்படுவார்கள். ஜெபம் செய்வோம். அழிவில்லாத ராஜ்யத்திற்கென்று என்னை அழைத்த தேவனே, சத்திய வேதத்திலே நான் எப்போதும் நிலைத்திருந்து கனி கொடுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.